பிரைஸ்லோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமைதான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது நமக்குள்ள நம்பிக்கை வளரும், விசுவாசம் பெருகும். நடக்காத காரியங்களை கர்த்தர் நடத்துவார் என்பதை நாம் நம்ப முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அது அப்படின்ட்டுருவாங்க. என்னன்னா, அது நடக்காதுன்ற விஷயத்த சொல்லாமல் அதான் விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நிறைய காரியங்களை அவங்களால இனி எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட அவ்விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வருமானால் அதை இன்றைக்கு மாற்ற வேண்டும். ஏன்னா தேவனுடைய வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஒன்றும் இல்லைங்க, ஆபிரகாம் ஒரு நாள் பகல் வேலையிலே உஷ்ண காலத்தில் வெளியில் வந்து நிற்கிறார். அப்படி வெளியில் வந்தோன்னா 3 புருஷர்கள் அங்கே தேடி வராங்க. அப்போ அவங்க வருவதை பார்த்தால் அவர்களை வந்து அழைத்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறார். அவங்களுக்கு பாருங்கள், ஆகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சார். அப்போது செய்யும் போது பாருங்கள், இதை சாப்பிட்டு போகிறவர்கள் சும்மா போகவில்லை. அவங்க வீட்டுக்குள்ளே என்ன குறைவு என்பதை பார்த்து விட்டு அறிந்து கொண்டு, ஒரு உற்பவ காலத்தில் வருவேன், மனைவி என்ன பண்ணுவா, ஒரு குமாரனை வைத்திருப்பார்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தேடுகிறவருடைய வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்கிறவர். அவரை போய் நான் ஆராதிச்சுட்டு வரேன், அவரை போய் நான் துதிச்சுட்டு வரேன், அவர் என்னை வெறுமையாகவே அனுப்ப மாட்டார். அப்போ என் தேவையை சந்திக்கிற தேவன். கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு வந்தால், கொஞ்சம் தண்ணி கொடுத்ததுக்கே இந்த காரியங்கள் செய்யணும். நீ ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கிறாயே, ஒவ்வொரு நாளும் தேவனத்தில் முறையிடுறாயே, உனக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? உனக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறான். உன் தேவைகளை சந்திக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறான். உன் குறைவுகளை மாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கிறான். நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை, ஏதோ நானும் சபைக்கு போகிறேன், நானும் சபைக்கு வரேன் அப்படின்ற விஷயத்தில் தான் இருக்குங்கிறேன்டி. நான் சபைக்கு போவதனால, நான் அவரை துதிப்பதனால என் தேவன் நிச்சயமாக எனக்கு நன்மை செய்வார் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அப்படியாப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகுது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்வார். அப்போ பாருங்கள், அவங்க தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு விட்டு அவங்க வீட்டில் பாருங்கள் எல்லாம் செய்துவிட்டு போகிறவங்க அவங்க வீட்டுக்குள்ளே என்ன குறைவோ அதை மாற்றிட்டு போகிறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே தேவனை ஆராய்த்து கொண்டு துதித்து கொண்டு இருப்பீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே வர தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனைனாலும் அதை மாற்றக்கூடிய வல்லவராக இருக்கார், மாற்றக்கூடிய தேவன். அப்படி அவருடைய குடும்பத்துக்குள்ளே என்ன இல்லை என்பதை அறிந்து அதை சொல்லும்போது அங்கே சாராள் நகைக்கிறாள். அவர் நகைக்கக்கூடியவளாக காணப்படுறார். அவன் நகைத்தாள் என்பதை அறிந்து கொண்டு, ஏன் நகைக்கிறாங்கன்னா, எனக்கு வயசாகி போச்சு, நானே கிழவி ஆகிட்டேன், இந்த கிழவிக்கெல்லாம் புள்ள பிறக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க, இப்படியே போச்சு, என்னால் முடிஞ்சு போச்சு, என்னால் எதுவும் சில வேலைக்கே நான் போகிறதுக்கிட்ட என்னால் முடியுமா? புரியுதுங்க? இன்றைக்கி எனக்கே வயசாகி போச்சு, இந்த காரியங்கள் நான் எங்கே செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அதே போல் அந்த அம்மா பாருங்கள், அப்படி புலம்பும் போது அவர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ கேள்வி எழுப்பிட்டார். அதே 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. சொன்னார் பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. நீ சிரிக்கிற, இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு. வயசாகி போச்சுங்க, உன்னை இளமையாக மாற்றுவது தேவனுடைய வேலை. உன் கருவை இளமையாய் மாற்றி, உன் கண்ணுடைய சரீரத்தை இளமையாய் மாற்றி அவர் உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவனால் செய்ய முடியாத வேலை ஒன்றுமே இல்லைங்க. நிறைய நேரத்தில் சொல்லுவான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம். இன்றைக்கி அறிந்து கொண்ட பிள்ளைகளே, புரிந்து கொண்டு, உன் வாழ்க்கையில் எது செய்ய முடியலன்னு நினைக்கிறியோ, என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலன்னு நினைக்கிறியோ, எங்கள் வாழ்க்கை இப்படியே போய்ட்டு நினைக்கிறியோ, அந்த சொல்கிறாரு, கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணாரு, செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் செய்து முடிப்பார் என்பதை நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரத்தில் அந்த நம்பிக்கை இழந்து போய் நிறைய நேரத்தில் சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் அது நடக்குமா, எனக்கெல்லாம் கிடைக்குமா. உனக்கு கிடைக்காம யாருக்கு கிடைக்கும்? உனக்கு நடக்காம யாருக்கு நடக்கும்? தாவீது எவ்வளோ தைரியமாக சொல்கிறப்ப, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை. ஏன்னா எப்பவுமே அவரை துதிப்பேன், எப்பவுமே அவர் ஆராதிப்பேன், அவர் மேலே எனக்கு ரொம்ப பிரியம். ஒரு உண்மையாக நேசிக்கிற பிள்ளைகள் பாருங்கள், அப்பா எங்கள் அப்பா எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார், எப்பா இது எனக்கு தானேப்பா அப்படின்னு தைரியமாக எடுத்துங்க. அதே போல் ஒரு மனைவி கணவனை நேசிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க பாருங்கள், எனக்கு தானேங்க, ஆமாம் உனக்கு செய்யாமல் நான் யாருக்குமா செய்ய போகிறேன். பார்த்தீங்களா அந்த நேசத்தை? பார்த்தீங்களா அந்த அன்பை? பார்த்தீங்களா? நீங்கள் கர்த்தரை உண்மையாக நேசிப்பது உண்மையானால் நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தர் எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்?
தாவீது பாருங்க, அதெல்லாம் அறிந்தவர் தான் சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கை இல்லாமல் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நிறைய நேரத்தில் எனக்கெல்லாம் இது நடக்குமா, எனக்கெல்லாம் கிடைக்குமா, நான் அதனால தான் இப்படி கிடக்கிறேன், நான் அதனால தான் இப்படி வாழறேன். அந்த வார்த்தை யூஸ் பண்ணாத. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக உனக்கு அவர் செய்வார், நிச்சயமாக அவருடைய தேவை சந்திப்பார். வேதத்தில் ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டுன்னா, நீங்கள்லாம் ஒரு நாள் விசுவாசம் மட்டு போவீங்க, சோர்வு அடைந்துருவீங்க. அந்த சோர்வு அடைகிற நேரத்தில் இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தக்கூடியதாய் மாறும், இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தக்கூடியதாக மாறும், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடியதாக மாறும்னு சொல்லிட்டு வேதத்தை அதனால தான் படிங்கம்மா, வேதத்தை படிங்க படிங்க படிங்க. எப்போ பார் சர்ச்சைக்கு போகிறது, போய் உட்காந்து பைபிள் எடுத்துன்னு அப்படியே மூடி வச்சு அப்படியே வந்துடுது, திரும்ப அது வீட்டில் மூடி வைக்கிறது. பேருக்கு தான் கிறிஸ்தவர்கள் இல்லைங்க. அதை பிரித்து அதுக்குள்ளே இருக்கிறத படித்தாதான் அவர் யார், அவர் எப்படியாப்பட்டவர், என் வாழ்க்கையில் என்ன செய்வார்ன்ற நம்பிக்கை வளரும். விசுவாசம் உள்ள மக்களாக நீங்கள் மாற முடியும். விசுவாசம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். மோசே என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த மோசே பாருங்க, தேவன் அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வருவதில்லை, இவங்களை சும்மா அழைத்து கொண்டு வரல, ஒவ்வொரு நாளும் இவருடைய தேவைகள்லாம் சந்தித்தார். அல்லேலூயா. இவருடைய தேவைகளை சந்தித்து இவருடைய என்ன பண்ண நடத்தி கொண்டு வருகிறார். அப்போது 10 கட்டளைகள் 10 காரியங்களை செய்து பாருங்க, தேவன் என்ன பண்ண நடத்தி கொண்டு வந்து இவர் வரும் வழியில் தேவனுடைய தொடர்பில் இருக்கிறார், தேவனோடு கூட வழி நடத்துகிறார். தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறார், வேற யாரும் செய்யல, தேவன் தான் செய்கிறார். இப்போ தேவன் செய்கிறார். ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்க ஆகாரம் வேணும்னு அங்கே இருக்கும் போது நாங்கள் என்ன மாம்சம்லாம் சாப்பிட்டோம், அங்கே இருக்கும் போது எங்களுக்கு மச்சங்கள்லாம் கொடுக்கப்படுது, அங்கே நல்லா இருந்து கறி மீன்லாம் கொடுத்தாங்க, இங்கே ஒன்றுமே இல்லைன்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனத்தில் மோசைக்கிட்ட முறையிடும். மோசையை பார்த்து என்ன பண்ணுற, ஆண்டுகிட்ட போயிட்டு தேவனத்தில் போய் முறையிடுறார். இந்த மாட்டுகளெல்லாம் நான் அடிச்சு போட்டாலும் 22 வருஷத்தில் போய் சொல்கிறேன், இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாதுன்றாரு. 23 வருஷத்தில் தேவன் அவரோடு கூட பேசுவது என்னன்னா, அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கவனிங்க, இவர் சொல்றாரு, இதை வைத்து நான் என்னப்பா ஆகாரம் கொடுக்க முடியும், இவங்க கொண்டு வந்திருக்க ஆடு மாடுகளை வைத்தெல்லாம் இவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தா கூட இவங்களுக்கு இதெல்லாம் போதாதப்பா, இவ்வளோ நிறைய தேவையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் பதில் கொடுக்குற, கர்த்தருடைய கை குறுகி போயிடுச்சா, நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னா, நான் உனக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு தேவனுடைய ஜனமே யாரெல்லாம் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை, இதெல்லாம் செய்ய முடியாது, இனி எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க நினைக்கிறியோ, கர்த்தர் சொல்றாரு, ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு என்ன பண்ண, சாராளை பார்த்து சொன்னவ இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். மோசையை போல இன்னைக்கு புலம்பிக் கொண்டு இருக்கவங்க வாழ்க்கையில், அப்பா நான் இதை வச்சு என்ன பண்ண முடியும், இது எனக்கு போதாதப்பா, இதை வச்சு என்னால் எதுவும் செய்ய முடியும் புலம்பிக் கொண்டு இருக்கவங்க வாழ்க்கையில் பார்த்து சொன்னாரு, கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்று இல்லைன்னு சொன்னவர் தான் கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோ. உனக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொன்னனும், இது என்னால் செய்ய முடியாத காரியம் நினைக்கிறியா? பாருங்க, ஒரு காற்றை வீச பண்ண பாருங்க, சமுத்திரத்திலிருந்து பாருங்க அங்கேருந்து காடுகள் புறப்பட்டு வந்ததாம், அங்கே வந்து விழுந்து கிடக்குது. 2 முழம் உயரத்துக்கு 3 அடி உயரத்துக்கு பாருங்க காடைகள் நிறைந்து காணப்படுது. சாப்பிட்டான் 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 சாப்பிட்டு கொண்டே இருக்கிற மழை வைத்துட்டாங்க. மூச்சு முட்டும் வரைக்கும் அவங்க சாப்பிட்டாங்க. பார்த்தீங்களா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிறைய நேரங்களில் நாம் இப்படி புலம்புறோம், எங்கள் வாழ்க்கையில் மாற்றம்தான் இங்கே நடக்குது, எனக்கு மாத்திரமே ஒன்றுமே நடக்காதுங்க. அதான் சொல்கிறாரு, என் கை குறுகி போயிடுச்சா, உனக்கு நன்மை நடக்காதா, நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு கேள்வி கேட்குறான். ஒரு நாள் நாங்கள் ஆலயத்தை ஆரம்பித்து ஜபம் நடத்திருக்க நாட்களில் ஒரு சின்ன கூட்டம், ஒரு 15 பேர் தான் எங்கள் கிட்ட இருக்காங்க. அந்த கூட்டத்து நடுவில் ஒரு மீட்டிங் போடலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஊர் தலைவர்கிட்ட கேட்டோம். அவர் சொல்ல, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன், என்ன பண்ண ஒரு 100 பேர் கூப்பிட்டீங்களா ஒரு மீட்டிங்குன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ண 100 பேருக்கு சேர் போட்டு மாட்டு வண்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டார். நான் சொன்னேன், மாட்டு வண்டியெல்லாம் வேண்டாம், இங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டால் நல்லா தான், சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் போட்டு கொடுன்னு கொடுத்துட்டார். நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அவருக்கு என்னென்னா 100 பேர் வரமாட்டாங்க, எங்கள் கூட்டம் அவ்வளோதான் இருக்கும். ஏன்னாங்க சின்ன கூட்டம். நான் பாருங்கள் உட்காந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஒரு வார்த்தை, அவர் சொல்கிறாரு, என் கை என்ன பண்ணி குறிக்க போயிடுச்சு, செம்மையாய் நடக்கிறதுக்கு நன்மை செய்ய மாட்டேனோன்னு கேட்டேன். கண்டிப்பாக செய்வீங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பிடிச்சிங்க நாங்கள் போய் உட்காந்தோம். எங்கள் மனைவிகிட்ட சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், வார்த்தைகளை சொல்லி, அப்பா இப்படி செய்வாங்கம்மா ஆண்டு செய்வான்னு. அவங்க ஒரு வார்த்தையை பிடிச்சினாங்க. அவர் என்ன பண்ண, எகிப்துலேருந்து என்ன பண்ண, ஒரு அக்களை போல் வருவாங்கம்மா, குருவிகளை போல் பறந்து வருவாங்கம்மா, தேவன் எனக்கு சொல்லிக்காரம்மான்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தையை பிடிச்சினா அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. உட்காந்தோம், நின்னோம், அந்த வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணி நின்னோம் பாருங்க.
அந்த இடத்துல சின்ன மீட்டிங் நடத்தணும்னு சொல்லிட்டு நினச்ச இடத்துல கர்த்தர் ஏராளமான ஜனங்களை கொண்டு வந்தார். 100 சேர் போட்டு ஒரு 150, 200, 300, 350, 400, 500 சுற்றி எல்லா சேரையும் எடுத்துன்னு வந்துட்டாங்க. இவர் சொல்கிறாரு, ஐயா இது ஒரு கிராமம், இந்த இடத்துல இதுக்கு மேலே சேர் கிடையாது, ஆள் தானே. அதுக்கப்புறம் கூட்டம் வந்து நின்று போச்சு. ஏராளமான ஜனங்களை அங்கே வைத்து ஒரு மீட்டிங் நடத்துவதற்கு தேவன் கிருபை தந்தார். வார்த்தை நமக்கு உதவி செய்யும். செம்மையாய் நடக்கிறவருக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ? நன்மை செய்ய மாட்டவரே, உதவி செய்ய மாட்டவரே. அப்போ பாருங்க, இந்த வார்த்தை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எங்கள் தேவனை தேடிக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடந்து தேவனுக்கு பயந்து நடக்கிற உன் வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்ய மாட்டாரா? உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போகிறான்? உனக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் கூட இருக்கிறான். அந்த தேவனை பின்பற்று, அந்த தேவனை தேடு, அந்த தேவனை அண்டிக்கொள். அந்த தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எரேமியா 32:17 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நல்லா கவனிங்க, இங்கே வார்த்தையை எரேமியா சொல்லும் போது பாருங்க, எரேமியா கூட ஒரு சில காரியங்களை குறைப்படுங்க. அப்போ சொல்றார், அவர் எச்சரிக்கும்படிக்கு, அவருடைய காரியங்களை புரிய வைக்கும்படிக்கு அவர் பாருங்க, அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அவர் அறிந்து கொண்டார். கர்த்தாவே, கவனிச்சிங்களா, அவர் எப்படியாப்பட்டவரா? வானம் பூமி என்ன பண்றா? அவருடைய நீட்டப்பட்ட கரத்தினாலே உண்டு பண்ணாராம். இப்படி கர்த்தர் உருவாக்கக்கூடிய ஒரு தேவன் இடத்துல நீ இப்படி ஒரு சின்ன காரியத்தை கேட்கிற, உனக்கு செய்ய மாட்டாரா? நீ கேட்கக்கூடிய காரியம் இவ்வளோன்னு இருக்கு, இதை செய்ய மாட்டாரா உனக்கு? இப்படி செய்யக்கூடிய ஒரு தேவனை, இவ்வளோ பெரிய காரியங்களை செய்த ஒரு தெய்வம், இந்த சின்ன விஷயத்தை எனக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பா கர்த்தர் செய்வார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமா எனக்கு நன்மை செய்வார், என் தேவைகளை சந்திப்பார். மகா பெரிய புயத்தினால் இதை செய்து முடிச்சுக்கார். அவருடைய புயங்கள் அப்படியாப்பட்டது, அவருடைய கரங்கள் அப்படியாப்பட்டது. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேக நேரங்களில் என்னால் முடியல புலம்பாதீங்க. கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய வல்லவர்க்கார். அதில் 27ஆம் வசனம் வாசிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? கவனிங்க, இதோ நான் மாம்சமான தேவனாகிய கர்த்தர். ஏன் இந்த வார்த்தை எப்படி சொல்றது தெரியுமா? என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன, மாம்சமாய் பிறந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆவியான தேவனுங்க. அதனால நமக்கு என்ன பண்ணுறாரு? ஆவியில தாங்க இல்லைங்க, அவர் மாம்சமான தேவனாய் காணப்படுகிறார். உன் மாம்சத்தில் உண்டாகிற பிரச்சனைகள், உன் மாம்சத்தில் உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த இயேசு உனக்கு நன்மை செய்வார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உனக்கு நன்மை செய்ய தேவன் காத்திருக்கா. அதனால் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்காத, உன் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லு, பரலோக பிதாவே உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கி நிறைய பேருடைய காரியங்களில் அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கும் வாழ்க்கையில் இப்போது சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அறியத்தக்க வண்ணமாய் அப்படி வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவர். அப்பா, நீர் வானம் பூமி உண்டாக்கின ஒரு தேவன் ஆண்டவர். உம்முடைய புயம் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்தது ஆண்டவர். அவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் நன்மை செய்கிறவராய் ஆசீர்வதிக்கிறவரை கூட இருக்கீங்க. நிறைய பேர் இதை உணராமல், ஆண்டவரே என் வாழ்க்கையிலலாம் எப்படிங்க நடக்கும், எனக்கெல்லாம் என்ன செய்ய போகிறாரு? கவனிங்க, மாம்சமான யாவருக்கும் நீ தேவனாக இருக்கீங்கப்பா. எங்கள் மாம்சத்தில் உண்டான பிரச்சனையை, எங்கள் மாம்சத்தில் உண்டான நெருக்கத்தை, எங்கள் மாம்சத்தில் உண்டான கலக்கத்தை மாற்றக்கூடிய தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இன்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.